ஹாய் கைஸ், நான் சர்வேஷ். இன்னைக்கு நம்ம பொம்பை சிட்டி பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரீசெண்டாக இந்த டாபிக் என்னோட எஃப்ஐபியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பொம்பை சிட்டி வந்து ஒரு ஏன்ஷியன் சிட்டி 6th century பிசிஇலேருந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சு. பொம்பை பேசிக்காக ஒரு நார்மல் சிட்டி தான். நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருந்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த சிட்டிலேயே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம், மார்க்கெட், தேட்டர், டெம்பிள், இன்னும் நிறைய இதெல்லாம் எக்ஸிஸ்டாக இருந்துச்சு. இந்த சிட்டியில் எக்கானமி வைஸில் என்ன ஃபேமஸ்னால் அக்ரிகல்ச்சரிங், ட்ரேடிங் பண்ணுறது, அப்புறம் கிராஃப்டிங் பண்ணுற விஷயம் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ பொம்பையில் உள்ள டெய்லி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம மாடர்ன் ஹவுஸில் இருக்கிற இடம் மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன், கார்டன், கோர்ட்யார்ட் எல்லாம் இருந்துச்சு. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அப்போயே எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல மார்க்கெட்டில் ஜாமான் விற்பாங்கன்னு. அது என்னென்ன ஜாமான் விற்பாங்கன்னா ஒயின், க்ளோத்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் கூட விற்பாங்க. அப்போ நீங்களே அப்புறம் எப்படிடா இந்த சிட்டி அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ரீசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் 24 இல்லை 25 ஆகஸ்ட் 79 ADயில் மவுண்ட் வெசூரியஸ்ன்னு சொல்லி ஒரு ஆக்டிவான வல்கேனோ வெடிச்சிருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா, வல்கேனோவில் இருந்த ஆஷ் அப்படியே சிட்டியை 20 feet அளவுக்கு புதைஞ்சிருச்சு. அப்போ பார்த்துக்கோங்க அந்த வல்கேனோ எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்கு. அந்த வல்கேனோ இதுக்கு முன்னுக்கு அதுக்கான சயின்ஸ்லாம் காமிச்சது, ஆனால் ஜனங்க பெருசாக அதை ஏற்றுக்கல. ஸோ அந்த வல்கேனோ வெடித்த போது அங்கே இருக்கிற யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து தப்பிக்க முடியாமல் போச்சு. ஸோ எப்படி இந்த சிட்டி ப்ரிசர்வாக இருந்துச்சு? நான் சொன்னேன்ல அந்த வல்கேனோ ஆஷ் வந்து அந்த சிட்டியை அப்படி கவர் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு. அந்த ஆஷ் வந்து ஒரு டைம் கேப்சல் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த பில்டிங்ஸ், ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் ஹியூமன் பாடி கூட அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்துச்சு. ஸோ ஆர்கியோலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹியூமன் இல்லைன்னா அனிமல் பாடியை பிளாஸ்டர் ஊற்றிட்டு அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எதனாலனா அவங்களோட ஃபைனல் மூமெண்ட்ஸை காமிக்கிறதுக்காக, மக்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை அவங்க செஞ்சாங்க. இதனால நம்ம 2000 வருஷத்துக்கு வாழ்ந்த அந்த ரோமன் பீப்புளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டிக்டாக்ல போயிட்டு பொம்பை ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி பாருங்கள், அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். இல்லைன்னா நீங்கள் டிக்கெட் போட்டு இத்தாலியில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான், இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. இந்த ரீல்ஸ் இல்லை வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.